நிலவலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் புதிய கிளையானது JCI பந்தலூர் மேட்ரிக்ஸ் என்ற பெயரில் 7/12/2024 சனிக்கிழமை காலை 11 மணிக்கு துவங்கப்பட்டது. இந்த புதிய JCI கிளையின் பட்டயத்து தலைவராக JFMP மதிவாணன் மற்றும் அவரது ஆட்சி மன்ற குழு பதவி பிரமாணம் நடைபெற்றது என்றும் இந்த நிகழ்ச்சியில் JCI இந்தியாவின் முன்னாள் துணைத் தலைவர் JC பாலசுப்ரமணியம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். 2025 மண்டல துணைத் தலைவராக JC பிரசாத், மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக JCI SEN விஜயகாந்த், முன்னாள் மண்டல துணைத் தலைவர் வழக்கறிஞர் JFD ஜெயினுல் பாபு, வழக்கறிஞர் சிறப்பு அழைப்பாளராக ஜெயினுல் பாபு அவர்களும், JCI பந்தலூர் ஃப்ரைட்டின் முன்னாள் தலைவர் JCM தன்ராஜ், JCI கூடலூர் தலைவர் JFM T ஸ்டெலின், செயலாளர் JFM ரினோ VP ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் என்றும், புதிய கிளையில் பந்தலூர் தாலுகாவைச் சேர்ந்த 30க்கு மேற்பட்ட புதியோர்கள் இணைந்தார்கள் JCIயில் என்று பந்தலூர் மேட்ரிக் புது பதவியேற்ற தலைவர் அவரது பதவியேற்பு உரையில் பந்தலூர் பகுதியில் புதியதாக ITI நிறுவப்படும் கிளை உறுப்பினர்களுக்கு தனி மனித மேம்பாட்டு பயிற்சி, பர்சனல் லிட்டில் மேம்பட்டு பயிற்சி, தலைமை பண்பு போன்ற பயிற்சி வகுப்புகள் மாதந்தோறும் நடைபெறும் என்றும், மேலும் பந்தலூர் பகுதியில் உள்ள தனி திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு இதில் மியூசிக் அண்ட் டிராமா, டான்ஸ் என்று இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்ற நிகழ்ச்சி வழியாக கண்டறிந்து அவர்களுக்கு அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு செல்ல வழிவகை செய்யும் என்று திரு மதிவாணன் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் பிரசாத் அவர்கள் பந்தலூர் பகுதியிலே இருந்து இதனை நமது நகர்வளப் பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். விஸ்மயா மருத்துவமனை மற்றும் டயபெடிஸ் சென்டர், காந்தி ஜங்ஷன், சுல்தான் பத்தேரி. டயபெடிஸ் அதவா சர்க்கரை நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வழங்குகிறது. சர்க்கரை நோயாளர்களுக்கான முழுமையான பராமரிப்பு மற்றும் உணவு முறை ஆலோசனைகள் இங்கு வழங்கப்படுகிறது. சர்க்கரை நோயால் உண்டாகும் விரல் அழுகிப்போதல் மற்றும் புண்ணுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நம் மையத்தில் சிகிச்சை பெற்று நீரிழிவு நோயின் பாதிப்புகளில் நின்றும்
சிறப்பான செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சி பகுதியிலும் இன்னும் யூடியூப் என்எம்டிவி பகுதியிலும் நீங்கள் கண்டு மகிழலாம். என்எம்டிவியில் சில பகுதியிலே கிடைப்பதில்லை என்று என்எம்டிவி ரசிகர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே ரசிகர் பெருமக்களுக்கு அன்பு வேண்டுகோளை நீலமலை தொலைக்காட்சி தெரிகிறது. எந்த பகுதியில் தெரியவில்லை என்றாலும் உங்களது உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி உள்ளூர் செய்திகளும் சிறப்பான செய்திகளையும் தகவல்களையும் நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கட்டணத்தை செலுத்தித்தான் உங்களது இல்லத்திற்கு கேபிள் டிவி எடுத்திருக்கிறீர்கள். அந்த உரிமையில் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு கண்டு நீலமலை தொலைக்காட்சியை பார்த்து ரசியுங்கள் என்று தெரிவித்து, இதை போல யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்